ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது பொட்டேட்டோ பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். இது என்னோட பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் பன்னீர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சம் துருவி வச்சுருக்கு. இந்த பக்கம் ஒரு வெங்காயம், குடமிளகாலாம் நெருக்கி வச்சுருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே நெருக்கி வச்சுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக காரப்பொடி, 2 உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கு. இந்த பால்ஸ் அதில் போட்டு எடுத்து அப்புறமா நம்ம பிரெட் கிராம்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போட்டு இது பண்ணுறதுக்காக இப்போ இது ஒன்று ஒன்றா நம்ம அதுக்குள்ளே வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்க அப்படி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சம் சீவியும் வச்சுருக்கு இந்த சீவலில். இப்போ இது பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் இதில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு பண்ணுறதுக்காக. சரி, சண்டேவாக இருக்கு, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அவளே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் தான் பண்ணின்னு இருக்கா. அதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி எல்லாமே சேர்த்து, அப்புறமா கரம் மசாலா, சாட் மசாலா, எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போடுறதுக்கு. இப்போ இந்த ஒரு பேன் தான் வச்சுருக்கேன். இந்த பேனில் போட்டு போடுறதுக்காக எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு அதில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி, கொஞ்சமாக ஒரு 2-3 பூண்டு பல் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். எவ்வளோ உங்களுக்கு ஜாஸ்தி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நாங்கள் சும்மா கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துட்டுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த குடமிளகா பாதி குடமிளகா தான் போட்டிருக்கு. ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஜாஸ்தி காய் பொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பண்ணியிருக்கு. அப்போ டேஸ்ட் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு போயிடும். இந்த பொட்டேட்டோவோட டேஸ்ட் இதெல்லாம் அவங்கனால பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணுறதுனால நம்ம அதில் பன்னீரெல்லாம் போட்டு பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் இருக்கிறதுனால காய் கொஞ்சமாக போட்டு பண்ணியிருக்கு. உங்களுக்கு இன்னும் காய் நிறைய வேணும்னா நீங்கள் எல்லா காயும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு இப்போ வதக்கின்னு இருக்குது. கொத்தமல்லி கடைசியில் நம்ம போட்டு பிரட்டிக்கலாம். இப்போ இதிலே நம்ம பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த சீவி வச்சுருக்க அதையும் போட போகிறோம். அந்த பொட்டேட்டோ நல்லா உங்களுக்கு வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மஸ்ட்டாக தான் உங்களுக்கு இது பால்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடியெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ காரப்பொடி போட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, தனியா பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் வேணால் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டுட்டு நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இது சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். கஸ்தூரி மேத்தி, இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் போட்டுட்டு இது நம்ம இப்போ இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே அந்த பொடியெல்லாம் போட்டு ஒன்று எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த துருவி வச்சுருக்க அந்த சீஸையும் போட்டு அதையும் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதான் பண்ணிட்டுருக்கா. இப்போது இது என்னென்னா ஆறுனதுக்கு இது நல்லா கலரிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அது உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பால் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு பாலில் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா துருவி வச்சுருக்கிறது இதில் போட்டு நல்லா கலரிடலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு சண்டே இந்த மாதிரி ஆற்றுல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த மாதிரி பண்ணித்தரலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலரிட்டு நல்லா ஆற விட்டுடணும். ஆறிட்டு இதில் கொஞ்சமாக கலருக்கு எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கலரி சேர்த்தாப்பில் நல்லா கலரி விட்டுடுறோம். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறோம். ஒரு உருண்டையாக பிடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு உருண்டையில் ஒரு பால்ஸ் வச்சுட்டு நம்ம எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கு பண்ணுறதை அப்படியே காட்டுறேன். எல்லாமே நல்லா சேர்ந்து கலர்ற மாதிரி நல்லா கலரிக்கணும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு இதோட கூட எல்லாமே சேரும். நல்லா வெந்து அதுக்கப்புறம் நல்லா அதை மசிச்சிடணும். இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஒரு உருண்டையாக எடுத்து ஒரு உருண்டைக்குள்ளே இந்த பால்ஸ் அதாவது இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறது அது ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுக்கலாம். இப்படி எண்ணெயும் தொட்டு தடவையை ஒரு 2 உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரியாத இருக்கிறதுக்கு வேண்டி, அதாவது பிரெட் கிராம்ஸ் நம்ம போட்டு எடுக்கும்போது இதில் தொட்டு போடும்போது அதில் நல்லா ஒட்டிக்கும் இல்லையா, அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கும். அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக மைதா மாவு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு 1 ஸ்பூனு அந்த மாதிரி போட்டுட்டு, அதில் கொஞ்சமாக காரத்துக்காக காரப்பொடியும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன்.
இதில் போட்டு பிரட்டி எடுத்துட்டு இதையும் போட்டு பிரட்டி எடுத்துட்டு நம்ம போடுறதுக்காக. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம இதில் போட்டு போட்டு பிரட்டி எடுத்துட்டு இதில் ஒத்தி எடுத்து அதில் பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சுக்கணும். ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும். இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாதிக்கு ரொம்ப அழகாக வந்து ஈஸியாக வந்து வரும். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து கட்லெட் மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு கல்லில் வச்சு போட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயிலே பொரிச்சும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் மாதிரி வந்து பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து நீங்கள் அழகாக ரவுண்டாக கட்லெட் ஷேப்பில் அது மாதிரியும் வந்து பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டாம்னா வெந்நீரில் பொரிக்காதக்கு கல்லில் தோசை கல்லில் நீங்கள் வந்து போட்டு எடுத்தும் சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும். இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிடணும். ஃபுல்லாக எல்லாமே பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அது நல்லா வில்லாதிக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது இப்போ வந்து இப்படி இருக்குது. இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு செட் ஆகிருக்கும். தொட்டும் போதே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாக இருக்கும். எண்ணெயில் ஒட்டி எடுக்கிறது பிரியாதிக்கும் இருக்கும். எண்ணெய் வச்சுருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் இது நல்லா அழுத்தும் போது இப்படி இருக்குது உங்களுக்கு. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். இப்போ அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு போடும்போது பிரியாதிக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து 4 நாளாக போட்டு எடுத்ததுக்கப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நீங்களும் ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து பண்ணித்தரலாம். பொட்டேட்டோ வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காதவாலே கிடையாது. இது மாதிரி பண்ணி தரும்போது எல்லாருமே வந்து சாப்பிடுவாள். கடையில் வாங்கி ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒன்று ஒன்றா மாதிரி நம்ம வீட்டில் ஒன்று வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத வாழ்க்கலாம் வேண்டி இன்றைக்கி நாங்கள் பண்ணுறதுனால என்னோடய சேனலில் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து அழகாக வந்து வந்திருக்கு. நல்லா அது கொஞ்சம் நல்லா முறைன்னு ஆகணும். கொஞ்சமாக சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்தாலும் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் அது எண்ணெயில் பொரிக்கிறது எப்படி பிரியாதுக்கு நல்லா வருது. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமெல்லாம் பிரிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாதக்கு இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்கி உள்ள எண்ணெயும் வந்து உறிஞ்சி நல்லா ஆகிடும் நமக்கு. அதே மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சூப்பரான நமக்கு ஒரு பொட்டேட்டோ பால்ஸ் வந்து கிடச்சிருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இது மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம போட்டு எடுத்துப்போம். டொமேட்டோ கெச்சப் தொட்டுன்னு சாப்பிட்லாம். உங்களுக்கு சட்னி வேணாலும் சட்னியும் வந்து தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் தான் தொட்டுன்னு சாப்பிட்றோம். ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கும். நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நாங்கள் உடச்சும் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே எப்படி வந்திருக்குங்கிறத வந்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒன்று வந்து உடச்சிருக்கு. உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும் அதே சமயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.